உலகெங்கும் பறந்து வாழ்கின்ற இனிய தமிழ் உறவுகளுக்கு இனிய காலை வணக்கம். என்னோட சொன்னால் உலகத்தில் இன்றுமே இல்லாத நாளை தேர்தலுக்கான வேட்பு மனு தாக்கல் தேர்தல் அலுவலகத்தில் நடைபெறப் போகுது. தேர்தல் அலுவலகங்களில் அந்த வேட்பு மனு தாக்கல் கட்சி ரீதியாக அவர்கள் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்ய போகிறார்கள். அன்றைய நாள் உண்மையில் இன்று புதன்கிழமை, நாளை வியாழக்கிழமை 29ஆம் தேதி 8ஆம் மாதம் 2024 ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல்கள் நாளை இடம்பெறப் போகிறது. உலகத்தில் எங்கும் இல்லாதவாறான மிக கடும் பாதுகாப்புகள் பலப்படுத்தப்பட்டிருப்பதாக அங்கிருந்து கிடைக்கிற செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த பாதுகாப்புக்கு பல லட்சம் ரூபாய்கள் செலவழிக்கப்படலாம் என்று சொல்லி கூட ஊடகங்கள் கூறப்படுகின்றன. தேர்தல் அலுவலகத்தை சுற்றி சூழ உள்ள இடங்களில் மிக கடுமையான பாதுகாப்புகள் இறுக்கமாக பலப்படுத்தப்பட போவதாக அங்கிருந்து கூறப்படுகிறது. உலக நாடுகளில் சாதாரணமாக வேட்புமனுக்களை தாக்கல் செய்வார்கள். ஆனால் இலங்கை போன்ற நாடுகளில் அண்மை காலமாக ஏற்பட்டுகின்ற ஜனாதிபதி தேர்தலுக்கான கடும் போட்டி, அந்த தேர்தலுக்கான கட்சி ரீதியாக ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள், இன ரீதியாக ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள், தேர்தல் வேட்பு மனுக்கள் கட்சி ரீதியாகவும் இனம் சார்ந்த ரீதியாகவும் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கான தேர்தல் வேட்புமனுக்கள் நாளை வியாழக்கிழமை இலங்கையின் தேர்தல் ஆணைக்குழு அலுவலகத்தில் இடம்பெற உள்ளது. இதன்போது கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் அங்கு இடம்பெற உள்ளதாக முன்கூட்டிய தகவல்கள் கூறுகின்றன. பல ட்ரோன்கள் அங்கு மேலே பறக்க விடப்படும் என்று சொல்லி கூறப்படுகிறது. அந்த தேர்தல் அலுவலகங்கள் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் 10க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் சுற்றி வலம் பெறும் என்று சொல்லியும், அவை அங்குள்ள நிலைமைகளை அவதானித்து தகவல்களை அனுப்பி கொண்டிருக்கும் என்று சொல்லியும், அது சம்பந்தமாக உன்னிப்பாக கவனிக்கப்படும் என்று சொல்லியும் தேர்தல் அலுவலகங்களுடைய ஆணைக்குழு அலுவலர்கள் கூறுகின்றார்கள். அந்த ட்ரோன்களில் கேமராக்கள் பூட்டப்பட்டிருக்கும். அந்த கேமராக்கள் சக்தி வாய்ந்த கேமராக்களாக இருக்கும் என்று சொல்லி கூறப்படுகிறது. இதனை விட அங்கே பாதுகாப்புக்கான கடமையில் 4500 போலீஸ்காரர் ஈடுபடுவார்கள். அவர்கள் ஸ்னைப்பர் ரக துப்பாக்கிகளை வைத்திருப்பார்கள் என்று சொல்லி கூறப்படுகிறது. உலகங்களுடைய யுத்தங்கள் அதிமோசமான யுத்த காலங்களில் தான் ஸ்னைப்பர் ரக துப்பாக்கிகளை அந்த நாட்டுக்குரிய படையினர்களோ அல்லது காவல் பணியில் ஈடுபடுகின்ற போலீஸார் வைத்திருப்பார்கள். இலங்கை போன்ற நாடுகளில் இது தேர்தல் வேட்புமனுக்கள் தாக்கலின் போது முதல் முறையாக ட்ரோன்கள் மற்றும் ஸ்னைப்பர் ரக துப்பாக்கிகளோட 4500 படை வீரர்கள், அதாவது போலீஸார் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுவார்கள் என்று கூறப்படுகிறது. இதைவிட மேப்பநாய்களும் அதிசக்தி வாய்ந்த சக்திகள் மிகுந்த மேப்பநாய்களும் அங்கே பயன்படுத்தப்படலாம் என்று சொல்லி சந்தேகங்கள் தெரிவிக்கப்படுகின்றன. இது குறித்து தேர்தல் ஆணைக்குழு தலைவர் RML ரத்நாயகா தெரிவிக்கிறதாவது, வேட்பாளர்கள் மற்றும் அவர்களுடன் வருபவர்கள் மற்றும் கட்சி ஆதரவாளர்கள் மீது கடுமையான கரிசனை செலுத்தப்படும், அவர்கள் மீது கவனம் செலுத்தப்படும், அவர்களுடைய அசைவுகள் சொலிவுகள் அவர்களுடைய செயற்பாடுகள் கண்காணிக்கப்படும் என்று சொல்லியும், கட்டடத்துக்குள்ளும் அதன் அருகாமையிலும் பாதுகாப்புக்கு பொறுப்பாக விடப்பட்டுள்ள 4500 போலீஸார் அதிநவீன ஸ்னைப்பர் துப்பாக்கிகளோடு அங்கே கண்காணிப்பு கடமைகளில் ஈடுபட்டிருப்பார்கள் என்று சொல்லி கூறப்படுகிறது. வேட்புமனு தாக்கல் வியாழக்கிழமை காலை 9 மணி முதல் முற்பகல் 11 மணி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்லியும், அந்த ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற அந்த காலப்பகுதியில் 30 நிமிடங்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தவர்களுடைய ஆட்சேபனைகள் தெரிவிக்க சந்தர்ப்பங்கள் வழங்கப்படும் என்று சொல்லியும், அதே வேளை வேட்பாளருடன் ஒரு சட்டத்தரணி ஒருவர் உட்பட 2 மாத்திரமே வேட்புமனு மண்டபத்துக்குள் செல்ல முடியும் என்று சொல்லியும் கூறப்படுகிறது. உண்மையிலே ஒரு ஆச்சரியமான சம்பவம், அதிசயமான சம்பவம், வியந்து பார்க்கக்கூடிய ஒரு சம்பவமாக காணப்படுகிறது. இலங்கையிலே வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்படுகின்ற போது 10க்கும் மேற்பட்ட ட்ரோன் கேமராக்கள் பூட்டப்பட்ட ட்ரோன்கள் மேலே வானத்தில் வலம் பெறும் என்று சொல்லியும், அவை கண்காணிப்பில் ஈடுபடும் என்று சொல்லியும், மேப்பநாய்கள் அதிசக்தி வாய்ந்த மேப்பநாய்கள் பயன்படுத்தப்படும் என்று சொல்லியும், 4500 ஸ்னைப்பர் ரக துப்பாக்கிகளை பயன்படுத்துகின்ற காவலாளிகள், அங்கே அதிவிசேட பயிற்சி பெற்ற போலீசார்கள் அங்கு கடமையில் ஈடுபடுவார்கள் என்று சொல்லியும் கூறப்படுகின்றது.